அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஷ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 15 வசனம் 51 இருந்து பார்க்கலாம். இப்ராஹிமின் விருந்தாளிகளை பற்றி அவர்களுக்கு அறிவிப்பீராக. அவரிடம் அவர்கள் வந்தபோது சலாம் கூறினர். உங்களை கண்டு நாங்கள் பயப்படுகிறோம் என்று அவர் கூறினார். பயப்படாதீர், அறிவுள்ள ஆண் குழந்தையை உமக்கு நற்செய்தியாக கூறுகிறோம் என அவர்கள் கூறினர். நான் முதுமை அடைந்துவிட்ட நிலையிலா எனக்கு நற்செய்தி கூறுகின்றீர்கள்? நீங்கள் எந்த அடிப்படையில் நற்செய்தி கூறுகின்றீர்கள் என அவர் கேட்டார். உண்மையாகவே உமக்கு நற்செய்தி கூறியுள்ளோம். நீர் நிராசையடைந்தோரில் ஒருவராகி விடாதீர் என அவர்கள் கூறினர். வழிகேடர்களை தவிர வேறு யார் தமது இறைவனின் அருளில் நிராசையடைவார்கள் என அவர் கூறினார். தூதர்களே, உங்கள் விஷயம் என்ன என்றும் கேட்டார். குற்றம் புரியும் ஒரு கூட்டத்தாரிடம் அவர்களை அழைப்பதற்காக நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம். எனினும் லூத்தின் குடும்பத்தார் அனைவரையும் காப்பாற்றுவோம். அவரது மனைவியை தவிர அவள் வேதனையில் தங்கிவிடுவோரில் உள்ளவள் என்று தீர்மானித்துவிட்டோம் என அவர்கள் கூறினார்கள். லூத்தின் குடும்பத்தாரிடம் அத்தூதர்கள் வந்தபோது நீங்கள் அறிமுகம் இல்லாத கூட்டமாக இருக்கின்றீர்கள் என்று அவர் கூறினார். அப்படியல்ல, அவர்கள் எதில் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தார்களோ அதை உம்மிடம் கொண்டு வந்துள்ளோம். உண்மையுடனே உம்மிடம் வந்துள்ளோம். நாங்கள் உண்மை கூறுவோரே. இரவின் ஒரு பகுதியில் உமது குடும்பத்தினரை அழைத்து கொண்டு புறப்படுவீராக. அவர்களுக்கு பின்னால் நீர் பின்தொடர்ந்து செல்வீராக. உங்களில் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஆணையிடப்படும் இடத்திற்கு செல்லுங்கள் என அவர்கள் கூறினர். அவரிடம் இவர்கள் காலை பொழுதை அடையும் போது வேறறுக்கப்படுவார்கள் என்ற இந்த முடிவை தெரிவித்தோம். அந்த ஊரார் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக வந்தனர். இவர்கள் என் விருந்தாளிகள், எனவே என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள் என்று லூத் கூறினார். உலகத்தார் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என உம்மை நாங்கள் தடுக்கவில்லையா என்று அவர்கள் கேட்டனர். நீங்கள் திருமணம் செய்வோராக இருந்தால் இதோ எனது புதல்வியர் உள்ளனர் என்று லூத் கூறினார். நபியே, உமது ஆயுளின் மீது சத்தியமாக அவர்கள் தமது மதிமயக்கத்தில் தடுமாறி கொண்டிருந்தனர். சூரியன் உதிக்கும் நேரத்தை அவர்கள் அடைந்தபோது அவர்களை பெரும் சப்தம் தாக்கியது. அவ்வூரின் மேற்புறத்தில் கீழ்ப்புறமாக ஆக்கினோம். சுடப்பட்ட கற்களை அவர்கள் மீது பொழிந்தோம். ஆய்வு செய்வோருக்கு இதில் சான்றுகள் உள்ளன. அவ்வூர் நீங்கள் செல்லும் முக்கிய சாலையில்தான் இருக்கிறது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இதில் படிப்பினை உள்ளது. சுஹைஃபின் சமுதாயமான தோப்புவாசிகள் அநியாயம் செய்வோராக இருந்தனர். எனவே அவர்களை தண்டித்தோம். இவ்விரு ஊர்களும் வெளிப்படையான வழியிலேயே இருக்கின்றன. சமூது சமுதாயமான ஹிஜ்ர் வாசிகள் தூதர்களை பொய்யர் என கூறினர். அவர்களுக்கு நமது சான்றுகளை கொடுத்தோம், ஆனால் அவர்கள் அவற்றை புறக்கணிப்போராக இருந்தனர். அவர்கள் அச்சமற்றோராக இருந்த நிலையில் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொண்டனர். அவர்கள் காலை பொழுதை அடைந்தபோது அவர்களை பெரும் சப்தம் தாக்கியது. அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்த எதுவும் அவர்களை காப்பாற்றவில்லை. வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றையும் நியாயமான காரணத்துடனே படைத்துள்ளோம். உலகம் அழியும் நேரம் வரக்கூடியதே. எனவே அழகிய முறையில் முற்றிலும் புறக்கணிப்பீராக. உமது இறைவன் அவனே மாபெரும் படைப்பாளன், நன்கறிந்தவன். நபியே, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 வானங்களையும் மகத்தான குர்ஆனையும் உமக்கு வழங்கியுள்ளோம். அவர்களில் பல பிரிவினரும்
நாம் வழங்கியுள்ள வாழ்வாதாரங்களின் பக்கம் உமது கண்களை நீட்டாதீர்கள். அவர்களை பற்றி கவலைப்படாதீர். இறை நம்பிக்கையாளர்களிடம் பணிவு ஏனும் உமது சிறகை தாழ்த்துவீராக. நான் பகிரங்கமாக எச்சரிப்பவன்தான் என்று நபியே கூறுவீராக. வேதத்தை பிரித்து விட்டவர்கள் மீது நாம் இறக்கியது போன்றே இவர்கள் மீதும் வேதனையை இறக்குவோம். அவர்கள் வேதத்தை பல கூறுகளாக்கி விட்டனர். உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை பற்றி அவர்கள் அனைவரையும் விசாரிப்போம். உமக்கு ஏவப்பட்டதை ஒளிவு மறைவின்றி எடுத்துரைப்பீராக. இணை வைப்போரை புறக்கணிப்பீராக. கேலி செய்வோர் விஷயத்தில் உமக்கு நாமே போதுமானவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடன் வேறு கடவுள்களை ஏற்படுத்துகிறார்கள். அதன் விளைவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களின் கூற்றால் உமது உள்ளம் நெருக்கடிக்குள்ளாவதை நாம் அறிவோம். எனவே உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக. சஜிதா செய்வோரில் ஆகிவிடுவீராக. உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவீராக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 15 வசனம் 99 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 16 அன்-நஹ்ல். அல்லாஹ்வின் கட்டளை வந்துவிட்டது, எனவே நீங்கள் அதற்காக அவசரப்படுத்தாதீர்கள். அவன் தூயவன், அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் உயர்ந்தவன். என்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, எனக்கே அஞ்சுங்கள் என எச்சரிக்குமாறு தன் அடியார்களின் தான் நாடியோர் மீது தனது கட்டளையான இறை செய்தியை கொண்டு அவன் வானவர்களை இறக்கி வைக்கிறான். வானங்களையும் பூமியையும் நியாயமான காரணத்துடனே அவன் படைத்துள்ளான். அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டும் அவன் உயர்ந்தவன். அவன் மனிதனை விந்து துளியிலிருந்து படைத்தான். ஆனால் இப்போது மனிதன் பகிரங்கமாக தர்க்கம் செய்கிறான். அவனே கால்நடைகளை படைத்தான். அவற்றில் உங்களுக்கு கதகதப்பு உள்ள கம்பளியையும் வேறு பல பயன்களும் உள்ளன. மேலும் அவற்றிலிருந்து நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள். நீங்கள் மாலையில் திரும்பி வரும்போது, காலையில் ஓட்டி செல்லும்போது அவற்றில் உங்களுக்கு ஓர் அழகு இருக்கிறது. அவை நீங்கள் மிகவும் சிரமப்பட்டு சென்றடையும் ஊருக்கு உங்கள் சுமைகளை சுமந்து செல்கின்றன. உங்கள் இறைவன் கருணையாளன், நிகரில்லா அன்பாளன். குதிரைகள், கோவேறு கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் சவாரி செய்வதற்காகவும் அலங்காரமாகவும் படைத்துள்ளான். அவன் நீங்கள் அறியாதவற்றையும் படைப்பான். நேர்வழி காட்டுவது அல்லாஹ்வே சார்ந்துள்ளது. வழிகளில் கோணலானதும் உண்டு. அவன் நாடியிருந்தால் அவன் அனைவரையும் நேர்வழியில் செலுத்தியிருப்பான். அவனே வானிலிருந்து மழையை இறக்கினான். அதில் உங்களுக்கு குடிநீரும் உண்டு. அதில் நீங்கள் மேய்ப்பதற்கான தாவரங்களும் உள்ளன. அதன் மூலம் பயிர்கள், சைத்தூன், பேரீச்சை, திராட்சைகள் மற்றும் அனைத்து வகை கனிகளையும் உங்களுக்காக முளைக்க செய்கிறான். சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் சான்று உள்ளது. உங்களுக்காக இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தினான். அவனது ஆணையால் நட்சத்திரங்களும் வசப்படுத்தப்பட்டுள்ளன. சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இதில் சான்றுகள் உள்ளன. அவன் உங்களுக்காக மாறுபட்ட நிறங்களை கொண்டவையாக பூமியில் படைத்தவற்றையும் வசப்படுத்தினான். இதில் படிப்பினை பெறும் சமுதாயத்திற்கு சான்று உள்ளது. நீங்கள் கடலில் இருந்து புத்தம் புதிய இறைச்சியை உண்பதற்காகவும் அதிலிருந்து நீங்கள் அணியும் ஆபரணங்களை தேடி எடுப்பதற்காகவும் அவனே கடலை வசப்படுத்தியுள்ளான். அதில் தண்ணீரை கிழித்து கொண்டு செல்லும் கப்பல்களையும் நீர் காண்கின்றீர். அவனது அருளை நீங்கள் தேடுவதற்கும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் இவ்வாறு வசப்படுத்தினான். பூமி உங்களுடன் அசையாதிருப்பதற்காகவும் அதில் உறுதியான மலைகளையும் ஆறுகளையும் நீங்கள் வழியறிந்து கொள்வதற்காக பாதைகளையும் அடையாளங்களையும் ஏற்படுத்தினான். நட்சத்திரத்தின் மூலமும் அவர்கள் வழியறிந்து கொள்கின்றனர். படைப்பவன் எதையும் படைக்காதவனை போன்றவனா? சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ்வின் அருட்கொடையை நீங்கள் எண்ணினால் அதை உங்களால் கணக்கிட முடியாது. அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். நீங்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ்வின்றி அவர்கள் யாரை பிரார்த்திக்கின்றார்களோ அவர்கள் எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள். அவர்களே படைக்கப்படுகின்றனர். அவர்கள் இறந்தவர்கள்.
உயிருள்ளவர்கள் அல்ல, எப்போது உயிர்ப்பித்து எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 16 வசனம் 21 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.